ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஹவுஸ் ஒய்ஃப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குக்கரில் உதிரியாக குழையாமல் அடிப்பிடிக்காமல் எப்படி செய்கிறேன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சண்டே எடுத்த வீடியோ. சண்டே எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் தான் பண்ணியிருந்தோம். சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு விரவி வச்சுருக்கேன். இது சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புதினா, மல்லி, கொஞ்சம் கேசிவ், ட்ரை கிரேப்ஸு, பிரிஞ்சி இலை, 2 தக்காளி, 2 பல்லாரி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகா, இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, பாஸ்மதி ரைஸ் அரிசி. பாஸ்மதி ரைஸ் அரிசியை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறணும். இது 7 லிட்டர் குக்கரு. இதுக்கு 600 அரிசி தான் நான் செய்ய போகிறேன். இருந்த நெய்யை முதல்ல ஊற்றியாச்சு. இது ஒரு 5 ஸ்பூன் நெய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதை முதல்ல போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா கருகிரும். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிரும். இந்த புதினா மல்லியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த வெட்டி வச்சுருக்க பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் மூடி சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்படி நல்லா வதங்கின உடனே அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணும். கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்படி நல்லா வதங்கின உடனே இது காமிச்சிருக்கேன்னா இந்த ஸ்பூன், இதுக்கு 2 ஸ்பூன் வத்தத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, நான் சிக்கனை எப்போயுமே கொஞ்சம் வேக வச்சு தான் போடுவேன். ஏன்னா நம்ம பிரியாணி 2 விசில்லையும் ஆஃப் பண்ணிடுவோம் அந்த அரிசியை போட்ட உடனே. அப்போ சிக்கன் வேகாதில்ல, அதனால் எப்போயுமே கொஞ்சம் சிக்கனை வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுட்டு இந்த டம்ளர் இருக்குல்ல, இது 150 கிராம் டம்ளர். இதுக்கு 4 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். நான் எப்போயுமே பிரியாணி செஞ்சால் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுவேன். இதுக்கு 2.5 கிளாஸுக்கு தேங்காய் பால் இருந்துச்சு. மொத்தம் 4 கிளாஸ் அரிசினா 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2.5 கிளாஸ் தேங்காய் பால் தண்ணி, மித்தது சாதாரண தண்ணி. மொத்தம் 8 டம்ளர் தண்ணியும் 1/2 டம்ளர் இந்த சிக்கன், இந்த மசாலா இருக்குல்ல, அதுக்காக நம்ம ஊற்றணும். மொத்தம் 8.5 டம்ளர் நான் தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு லேசாக கலக்கிட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கரிக்கணும். கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த அரிசி போட்டு அதை பிரியாணியாக வரும்போது கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. மஞ்சப்பொடி போட மறந்துட்டேன். அதை கொஞ்சம் மஞ்சப்பொடி மேலாப்பில் போட்டு கொஞ்சம் கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். பதினஞ்சு நிமிஷம் நல்லா பாஸ்மதி ரைஸ் அரிசியை ஊற வச்சு தான் அதில் போட்டிருக்கேன். குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுருங்க. கரெக்டாக 2 விசில் தான். 2 விசில் முடிஞ்சிருச்சு. அதில் உள்ளதை நம்ம இப்படி ரிலீஸ் பண்ணிடணும். லேசாக இப்படி தூக்கி விட்டு எல்லா உள்ளதை ரிலீஸ் பண்ணிடணும். பண்ணால் இப்படி நல்லா உதிரியாக
சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.